ஆத்ம உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். தசரதர், ராமர், பரதர், லக்ஷ்மணர் இவர்களின் பாசம் பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். 60,000 ஆண்டுகள் நல்லாட்சி புரிந்த தசரதருக்கு புத்திரன் வேண்டி புத்திர காமேஸ்வரர் யாகம் செய்து 4 மாணிக்கங்களை பெற்றார். அதிலே வைரமாய் முத்து மாணிக்கமாய் வைடூரியமாய் திகழ்ந்த ராமர் மீது அலாதி பிரியம். அப்படி இருக்கையிலே கைகையின் வரத்தினாலேயே தசரதர் மூச்சையடைத்து மயங்கி விழுந்து எழுந்து, நான் அரச பதவியை தந்தாலும் உத்தமனாகிய பரதன் ஏற்க மாட்டான் என பரதனின் மனதை அறிந்தான் தன் பாசத்தால். அதே பாசத்துடன் ராமர் வனவாசம் சென்றதை எண்ணி எண்ணி உயிரை துறந்தார். ராமரை காணாத அந்த உயிர் வைகுண்டம் சென்ற போதிலும் நிம்மதி இல்லாமல் இருப்பதை அறிந்த சிவனடியார் சிவபெருமான் கீழே வர அனுமதித்தார். கீழே வந்து ராமரை கட்டி அணைத்து கண்ணீர் மல்க ராமா என கூறி மகிழ்ந்தார். தசரதற்கு கொஞ்சமும் சளைத்தவர்கள் அல்ல பரதனும் லக்ஷ்மணனும். அண்ணன் ஆளாத ஆட்சியை நான் ஆளுவதா? அண்ணன் இல்லாத அயோத்தியில் நான் இருப்பதா? நெற்றிக்கண் துறப்பினும் குற்றம் குற்றமே என்ற நக்கீரனின் கூற்றுப்படி பெற்ற தாயாக இருந்தாலும் அண்ணனை வனவாசம் செய்தது தவறு என சினம் கொண்டு கடிந்து கொண்டான். அண்ணனைப் போலவே வனவாசம் மேற்கொண்டு நந்தி கிராமத்திலேயே அண்ணனின் பாதுகைகளை வைத்து பிரதிநிதியாய் பணிபுரிந்து 14 ஆண்டு காலம் முடிந்த அடுத்த நொடியே தன் உயிரை துறக்கப் போன போது, வந்தான் வந்தான் பரதா, மோதிரம் தந்தான் பரதா, கையினில் இந்தா இந்தா, தீயினை முந்தாதே என்றார் அனுமர். 1000 ராமர் நின்கேள் ஆவரோ என குகனும், எண்ணில் கோடி ராமன்கள் உனக்கு ஈடாக மாட்டார்கள் என கௌசல்யாவும் இவர்களின் பாசத்தை எடுத்துரைத்துள்ளனர். லக்ஷ்மணனோ வனவாசம் என்றதும் கடல் கொந்தளிப்பது போல் கொந்தளித்து அன்பை எடுத்துக்கொண்டு சென்றார். உயிர் இல்லையே உடல் இல்லை. அதனால் ராமருடனே வனவாசம் சென்று 14 ஆண்டு காலம் உணவில்லாமல் உறக்கமில்லாமல் உறங்காவில் லக்ஷ்மணனாய் இருந்தார். அது மட்டுமில்லாமல் அண்ணனுக்கு அறிவுரையும் ஆதரவும் தந்து வந்தான். வாலியுடன் போர் புரிந்த போது சில கேள்விகள் வாலி கேட்டபொழுது, அண்ணன் தடுமாறிய பொழுது லக்ஷ்மணன் தான் அதற்கு ஆதரவாக இருந்தான். அதற்கு பின்னே சுக்கிரீவன் வாக்களித்து மறந்த 70 சேனைகளை தர மறந்த சுக்கிரீவனை கோபத்துடன் சென்று வினவ, அவன் பணிந்து வணங்கி சிம்மாசனத்தை லக்ஷ்மணனுக்கு தர லக்ஷ்மணனோ தரையில் அமர்ந்தான். அங்கே அண்ணன் தரையில் அமர்ந்திருக்க எனக்கு எதற்கு சிம்மாசனம் என கூறவும் உள்ளம் மகிழ்ந்து போனான் சுக்கிரன் அண்ணன் தம்பியின் பாசத்தை எண்ணி. ராமரோ ஜடாயுவின் இறப்பை பார்த்து மிகவும் மனம் நொந்து அழுது வருந்தி தொண்டை வறண்டு தண்ணீர் கேட்க லக்ஷ்மணன் நெடுதூரம் போய் திரும்பி வர நேரமானதால் தன் உயிரை மாய்த்து கொள்ள வாளை கழுத்திலே வைத்து லக்ஷ்மணா என ராமரும், அண்ணனின் மனக்கவலை அறிந்த லக்ஷ்மணன் அண்ணா என அங்கிருந்து கத்தவும் இருவரின் நிலை ஓருயிர் ஈருடலாய் தெரிந்தது. அது மட்டுமல்ல, யுத்தத்தின் போது இந்திரஜித் யாக பாஷணத்தை லக்ஷ்மணின் மீது வீற்றியதால் மயக்கமுட்டான். அதை பார்த்து கவலையுற்ற ராமர், தந்தையும் தாயுமாக எனக்கிருந்து இப்பொழுது என்னை விட்டு எப்படி பிரிந்தாய் என அழுது புலம்பினார். அதன்பின் நான்முகக்கனை பயன்படுத்திய போதும் லக்ஷ்மணர் மயங்கி விழுந்ததைக் கண்டு இறந்துவிட்டதாக எண்ணி ராமர் அழுது லக்ஷ்மணர் மேலேயே மயங்கி விழுந்து விட்டார். ராமன் இல்லையே ராமாயணம் இல்லை என்றுதான் நாம் எண்ணிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் லக்ஷ்மணன் இல்லையே ராமன் இல்லை என்பதை காட்டுகிறது இது. இறுதியாக லக்ஷ்மணன் சொல்லாமலேயே அவன் மனம் நொந்ததை அறிந்து கொண்ட ராமர் சீதையை வனவாசம் முடித்து அழைத்து கொண்டு வரும்போது தீக்குளிக்க செய்தார். தான் மகனாக நினைக்க வேண்டிய லக்ஷ்மணனை தவறாக நினைத்த சீதை புரிந்து கொள்ள வேண்டுமல்லவா? அதற்காக தான் இந்த செய்கை நடந்தது. அப்பப்பா, இவர்களின் பாசத்தை சொல்லிக்கொண்டே போகலாம். நன்றி, வணக்கம்.